இங்கே வருகை தரக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கதாபாத்திரமேற்று நடிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் தனலட்சுமி பேசுகிறேன். பார்ட் 1ல் வாசகியாக பார்த்துக்கிட்டீங்க. பார்ட் 2ல் என்னை மீண்டும் வாசகியாக தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ. அதிகமாக பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ. சரி, யாராவது என்ன வருத்தம் எடுப்பீங்களே? ஆமா, திருவள்ளுவர் காதல் கல்யாணம் பண்ணி வைத்தார் தளபதி அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு. ஆமா, திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் வந்து வைத்து அந்த மாதிரி தெரிஞ்சிங்களா? சரி, திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சரி, அதுல வந்து அதை 3ஆ பிரிக்கணும். அறத்துப்பால், பொருட்பால், இரவுல காமத்துப்பால். இரவுல தானே அது. அப்ப அவர் அதையும் எழுதியிருக்காருல்ல, அவராலே அதை விட்டு தப்பிக்க முடியல. அப்படித்தானே பார்க்கணும். அதை அதனால நான் அதை படமாக்கியிருக்கேன். ஆமா, ஆமா. காவிய எங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சொல்றவங்க யாரு? அவங்க நான் ஏன் காட்ட போறேன்? அந்த படத்திலே காட்டலையே. போன முறை திருவள்ளுவர் வந்து காவியில தான் இருந்தாரு. இந்த முறை தான் வெள்ளையாயிருக்கு. நீங்க கண்ணாடி போடுங்க. பிஆர்ஓ அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணு தெரியல பாவம் பையன் பிள்ளைக்கு. ஆமா, அவர் எப்பவுமே நாங்க காவி போட மாட்டோம். நாங்கள் அவர் காந்தி வழி வந்தவர், கோட்ஸே வழி வந்தவர் அல்ல. சொல்லுங்க, என்ன கேள்வியில காணும்? யார் கேள்வி கேட்டாலும் திருக்குறள் எப்படி கேட்கறீங்க, திருக்குறளோட அர்த்தத்தை கேட்கறீங்க. ஒருவேளை திருக்குறள் எல்லாமே படிச்சு நம்ம தான் அந்த படம் பார்க்கணும். இல்ல, அப்படி கிடையாது. அவரு கேட்கிறவர் வந்து அதுல காமத்து பாலம் மட்டும் வச்சுங்க. அவரு நம்ம உங்கள்கிட்ட கேள்வி கேட்டனா? இல்ல சார், எல்லாரையும் நிறைய ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கீங்க. திருக்குறள் எல்லாமே தெரிஞ்ச மட்டும் தான் உங்க படம் பார்க்கணுமான்னு இல்ல, தெரியாதவன் பார்க்கணும். அதுக்கு தான் படம் எடுக்கிறோம். அவர் குறிப்பா கேட்டாரு, ஏன் காமத்தை பாலம் வச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு. வள்ளுவரே தவிர்க்க முடியாதது காமம். நான் தான் பார்க்குறேன். என்ன இவர் வந்து அறம் சொல்றவர், பொருள் சொல்றவர், இவர் ஏன் 250 பாட்டை வந்து காமத்துக்கு எழுதினாரு அப்படின்னா அவரே அதால தவிர்க்க முடியல. அதனாலதான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதனால அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் குறளை வந்து கடைபிடிக்க வேண்டும். படிக்கிறது மனப்பாடம் பண்றதுக்கு தேவையில்லை குறள். அதான் நெட்ட தட்டம் வரப்போகுது. அதன்படி நடக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 50% நடக்கிறேன். ஆமா. அடுத்து சரி, இல்ல ஜானை, அதாவது காமராஜ் எடுத்தோம் 80 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல செலவு. இன்னுமே அதை ரெக்கவர் பண்ணல. சொல்லப்போனால் நான் வந்து எனக்கு வந்து இப்போ உதவி பண்ணாங்க, பேட்டி வேந்தர் உதவி பண்ணாங்க, டிவிஎஸ் உதவி பண்ணாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த காலத்திலேயும் திருக்குறளை கடைபிடிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சொந்தமான இடத்த கூட நான் வித்துட்டேன். அந்த இடத்துல சந்தோஷப்பட முடியும். இவங்க பணத்தெல்லாம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டினேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட கிடையாது. என் தந்தையார் அளித்த இடத்தை கூட நான் வந்து விற்று விட்டேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்கிறாங்க. காந்தி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பிச்சைக்காரர். அடுத்து நான் தான். ஜானகிராமனோட ஒரு நாவலில் வரும். அவர் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ வரப்புல ஒரு பூ பூத்துருக்கும். அந்த பூ பார்த்து அவர் கேட்பாரு, அதாவது இப்படி ஒதுக்கப்பட்டு கிடைக்கிறியே, உன்னை யாராவது எடுத்து முகர்றாங்களா, உலகத்துக்கு தெரியுமா? அவரே பதில் சொல்லுவார், என்னோட வேலை பூப்பது மட்டுமே. இதை தலையில சூடுவாங்க, சூடாம போவாங்க, மிதிப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. இந்த சமூகத்தை வந்து அதை ரசிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு வரணும். எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கடைபிடிச்சு வாழ்ந்தவங்கெல்லாம் இந்திய அரசியல் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கடைபிடிக்காம போனவங்க எப்படி இருந்தாங்கிறது உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. காமராஜர் கடைபிடித்தவர். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடிக்காதவர்கள், நாட்டை சுரண்டியவர்கள் இன்றும் எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆமா, ஓடிடி யார் கண்ட்ரோல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? ஓடிடி யார் கண்ட்ரோல் பண்றது? மார்வாடிகள் கண்ட்ரோல் பண்றாங்க மோஸ்ட்லி. மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடுறவங்க. அப்படிதானே? அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டம் அடைகிறான், மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள்.
நஷ்டம் தமிழ் மக்களுக்கு, லாபம் வட இந்தியர்களுக்கு. அவனுக்கு எந்த படத்தில் நஷ்டம் கிடையாது. ஆமா, அதுக்காக வந்து நம்ம பணியை செய்யாமல் இருக்க முடியாது. வள்ளுவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குரலும் கடைப்பிடிக்கலங்கிறதுக்கு அவர் எழுதாம இருந்தாரா? நம்ம வள்ளுவரோட உயரம், நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். அவர் வேலையை தமிழ்ல பண்ணாரு, இங்கிலீஷ்ல ஜி போப்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் வந்து அதை எழுதி இங்க வந்து வாழ்ந்து அங்க கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 நாள் ஆகும். அவர் 100 வருஷம் முன்னாடியே மொழிபெயர்த்து வெளிநாட்டு கொண்டு போனார். அதனால கொண்டு போறோம். ஏன் கேட்கறதுனா, முதல் பதவியேற்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து செகண்ட் தான் போட்டாங்க. அதனால கேட்கணும். தமிழ் தாய் வாழ்த்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? உள்ள போனீங்க? இல்ல உள்ள விட்டாங்களா அவங்கள? இல்ல உள்ள விட்டாங்களா? நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் பேசுறீங்களா? அதுக்கு எங்க நான் என்ன பத்தி மட்டும் தாங்க பேச முடியும். பதவியில இருக்கிறவங்க எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன வள்ளுவரை பத்தி பிரச்சாரம் பண்றவங்க அந்த வழியில இருக்காங்க. இன்னைக்கு இப்ப கோட்டை உங்களால போக முடியுதா? எங்க இடத்துல போக முடியாத அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதை நீங்க போடணும்னா போடுங்க. ஆமா, இரும்பு கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் வந்து கோட்டைக்கு உள்ள போனாங்க. இப்போ வந்து மக்கள் போக முடியலன்னு சொல்ல வரீங்களா? கிண்டல் பண்றீங்களா? இல்ல போன ஆட்சியில போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். இல்ல எங்க இன்விடேஷனை கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்க இன்விடேஷனை வந்து யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ண நாம நினைக்கிறோம். அவர்களை வந்து காட்சிக்கு எளியோன் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். காமராஜர் காட்சிக்கு எளியவராக இருந்தார், நேரு எளியவராக இருந்தாரு. அதாவது ஜெய் கிஷான் ஜெய் ஜவான் ஒரு திட்டம் வந்தது 1960களில். பிரதமராக வந்து சாஸ்திரி இருந்தாரு. என்ன சொன்னார்னா, இந்தியர்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை இருக்கு, ஒருவேளை சாப்பாடை திறந்துருங்கன்னு சொன்னாரு. இவர் பிரதமராக இருக்காரு, வீட்டுக்கு போறாரு, அங்க வந்து சாப்பாடு வச்சிருக்க அந்த அம்மா நாட்டு மக்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன சாப்பாடு வச்சிருக்குன்னு கேட்டாரு. இது இந்திய பிரதமர்கள் இருந்த நிலைமை. ஆமா, இதுக்கு நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், கேளுங்க. இல்ல சார், இது ஓப்பனா தான் கொடுத்துருக்காரு அவரு. இதெல்லாம் கொடுத்துருக்காரு, இமெயில் ஐடி எல்லாமே. அதுல நீங்க கொடுத்துட்டு ஒரு 10 பேர் நீங்க போய் பார்க்கலாம்ல. இமெயில் ஐடி இல்ல எங்க மேனேஜரே உள்ள போனாரு, அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்க இதை போடுங்க, செய்தியை உண்மை தானே சொல்ல போறோம். சரி, உடனே எலெக்ஷன் முடிச்சு நேரடியா போய் பார்த்துருக்காரு. அப்ப எங்களை அவங்களால பார்க்க முடிஞ்சது, வள்ளுவரால பார்க்க முடியல. சினிமால இருந்தா முதல்வர் ஆயிருக்காரு. அப்ப வள்ளுவரால பார்க்க முடியல எடுத்துக்க வேண்டியதான். அப்படி எடுத்துக்கலாம்ல, கரெக்டா? சரி, இப்ப எளிமையான சிஎம்னா விஜய் சார் சொல்றாங்க. அப்படியா? அவரே வந்து டிஃபன் பாக்ஸ் போய் சாப்பிடலாம், மதிய சாப்பிடலாம், டிஃபன் பாக்ஸ் போறாங்க. இங்க பார்க்க முடியலன்றீங்க. ஏன் விஜய் மேல அவ்வளவு கோவம்? ஏங்க, கேமரா என்ன பார்த்து இருக்கு, உங்க கேள்வி பதிவாகாது. சொல்ற பதில் கேட்டுமா? சரி, ஓகே. நீங்க எதுல சாப்பிடுறீங்க? இல்ல டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறீங்களா நீங்க? இல்ல அவரு சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு, அவரு வீட்டுல அவரே போன்ல எடுப்பாரு. சரி சரி, பணம் எதுல சாப்பிடுவான்? ஆமா, அப்புறம் என்ன? என்ன கேக்குறேன்னா, பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல பேசுறீங்க. ஆதங்கம் இல்ல என்ன, மேனேஜர் என்ன எங்க இருக்கீங்க என்ன? ஆமா, இவரு தான் போயிட்டு வந்தாரு. ஆமா, யாரையும் பார்க்க முடியல. ஆமா, அதான் உண்மை. ஆமா, இல்ல உதவி இல்ல, இதை துவைக்க வைக்கிறதுக்கு பொருத்தமானவங்க வந்திருக்காங்க. நாங்க பண்ற பிரச்சாரத்துக்கு அதுல யாராவது ஒரு அமைச்சர் வந்திருந்தாலோ இது இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு மைலேஜ் வந்து பெற்றிருக்கும். அதுதான், வேற என்ன கேட்க போறோம்? வேற முந்தைய அரசு வந்து அவர் படத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு. அவர் வந்து படத்தை பார்க்கவே இல்லை. அவர் வேற என்னென்ன படங்கள்லாம் பாக்குறாரு, அவரு திருக்குள்ள பார்க்கல. ஆமா, இப்போ பாத்துங்க, நீங்க இதை நான் சாபமா விடல. அது இது மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் போட்டு ஒரு சிஎம் சென்டர் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? சார், நீங்க வந்து இப்ப சொன்னீங்க திருக்குறளை வந்து பார்க்க விருப்பப்படுறேன். யார் விருப்பப்படல? இப்ப சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பேக்லையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, எல்லாத்துக்குமே திருக்குறளை பதிவிட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சரி, நீங்க வந்து அதுக்கு அவரை பாராட்டிடுவோம். வேற அமைச்சர்கள்
வந்தாதான் நீங்க வந்து மாறிடுமா? ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கூட கூப்பிட்டுக்கலாமே? நான் இப்பதான் சொன்னேன் வந்து காந்தி வந்து வள்ளுவரோட பிரதிநிதி, கோட்ஸே வந்து ஆர்எஸ்ஓட பிரதிநிதி, ஆர்எஸ்ஓட வழித்தோன்றல்கள் வந்து பிஜேபி. நான் பிஜேபியை கூப்பிட்டு வந்து நான் வந்து பிரஸ் நடத்த காந்தி வழியே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா, அவங்களை கூப்பிட்டுக்கலாமே? அது எனக்கு பொருத்தமாப்படலை. அது துறை சார்ந்த அமைச்சர் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அந்த துறை வேண்டியதில்லை எனக்கு, அவங்களுக்கு தெரியும், அவங்கள கூப்பிடல. ஆமா. சரி. இல்ல அவரு ஒரு கெஸ்ட்டுங்க. அவர் வந்து நீங்க ஐயாவும் கருப்பு கோட்டில் வந்திருக்காங்க, ஐயாவை கேட்பீங்களா? அதெல்லாம் இல்லை. அதாவது எங்களுக்கு அவர் மேல என்ன வன்மம் இருக்க முடியும்னா, நான் அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டேனா, படம் பண்ணி தர சொல்லி கேட்டேனா, ஒன்றும் இல்லை. நாங்க கூப்பிடுறதுக்கான எங்களுக்கு அக்சஸே இருக்கல, அவ்வளவுதான். ஆமா. என்ன கோபம் அவ்வளவுதானே உங்களுக்கு? சரி, நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி.